அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரகாளி மாத்தா பேசுகிறேன். என்ன விஷயம்னு கேட்டால், நம்ம கோவிலில் வந்து பூசாட்டு விழா நடந்திருக்கு. அம்மனுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி தான் வந்து இது பண்ணியிருக்கோம், கொடிக்கம்பம் நட்டிருக்கோம். இனிமேல் வந்து இன்னையிலேருந்து வாக்கு நிற்கிது. இனிமேல் கும்பாபிஷேகம் முடிச்சு தான் நாங்கள் வாக்கு மீண்டும் ஆரம்பிக்கிறோம். அனைவரும் வருகணும், அம்மன் அருள் பெருகணும்னு ஆசைப்பட்றேன். தீர்த்த கொடுக்குற பக்தர்கள் எல்லாருமே வந்து தீர்த்த கொடை எடுக்கிறது எப்படி எப்படின்னு கேட்டிருக்கீங்க. முதல் நாள் முன்னாடியே வந்து தீர்த்த கொடை எடுக்கிற விழாவை பாருங்கள். முதல் நாளுக்கு முன்னாவே நைட்டு வந்து தங்கிருங்க. பம்பை உடுக்கை மேளத்துடன் மதுரகாளி அம்மா வரா பவனி. ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த பூஜை. முதல் நாள் வந்து தீர்த்த விழா, ரெண்டாவது நாள் அம்மனை பிரதிஷ்டை பண்ணி சாமியை உட்கார வைக்கிற பண்டிகை நடந்துட்டு இருக்கு. சாமியை உட்கார வைக்கிற விழா நடந்துட்டு இருக்குது. ரொம்ப சீரும் சிறப்புமா இந்த பண்டிகை நடத்த போறோம். ரொம்ப நாளாச்சு நம்ம கோயிலேருந்து மதுரகாளி அம்மன் எடுத்து நம்மளும் கோபுரம் கட்டி உட்கார வைக்கலாம்னு எவ்வளவு ஆசைப்பட்டோம். ஆனால் சில சதிகளை போய் மதுரகாளி அம்மன் மேட்டூர்ல போட்டாங்க. அது என் மனசுல ரொம்ப என்ன சொல்றது, வாழ்வா சாவான அளவுக்கு போயிட்டேன். மீண்டும் அதே மதுரகாளி அம்மன் நம்ம உட்கார வைக்க போறோம். அதனால நான் மட்டும் இந்த சுகத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கூடாது. என்னுடைய பக்தர்கள்ட்ட நான் தெரிவிக்கிறது என்னன்னா, என்னுடைய ஒரு பிரச்சனைனாலும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் தெரிவிக்கிறேன், ஒரு துக்க செய்தி இருந்தாலும் தெரிவிக்கிறேன், நல்ல செய்தி வீட்டில் நடந்தாலும் தெரிவிக்கிறேன். ஏன்னா என்னுடைய கஷ்டங்களும் சந்தோஷத்துகளையும் பங்கெடுக்கிறது என்னுடைய சொந்தக்காரங்க கூட இல்லை, என்னுடைய பக்தர்கள் தான். ரெண்டாவது வந்து இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோன்னா அது காரணம் மதுரகாளி அம்மன் தான். இந்த பூஜை நல்ல வழிபாடு நடத்தி தரணும்னு சொல்லி என் மக்கள் என்ன இருக்காரும் கும்பிட்டுக்கிறேன். பழைய மக்கள் எல்லாம் வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்கீங்க. தீர்த்த கூடத்துக்கு வந்து பேர் கொடுக்க தேவையில்ல, இல்லைனா ஃபோன் பண்ணி காண்டாக்ட் நம்பரில் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை ஒரு நாளைக்கு முன்னே வந்து கோயிலில் லிஸ்ட்டு எடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டு பிரகாரம் தீர்த்த கூடை எடுக்கிற வழியை பார்க்கலாம். இந்த தீர்த்த கூடை எடுக்கிற அத்தனை பக்த கொடிகளுக்கும் ஒரு காரியம் நடக்கணும்னு நான் மதுரகாளி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிறையா பேர் ரொம்ப துன்பத்தில் கஷ்டம்லாம் தீர்த்த கூடை எடுப்பாங்க. தீர்த்தங்கிறது புனிதமானது. அந்த தீர்த்தத்தை வந்து ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இது நல்ல முறை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் கோளாறுலாம் நீங்களும் தான் அந்த தீர்த்தமே எடுக்கிறோம். இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தீர்த்த குடம் எடுப்பாங்க. 12 வருஷத்துக்கு முறை தான் குடவிழா நடத்துவாங்க. நம்ம இப்போ நடத்துகிறோம். இதில் வந்து கலந்துக்கிறவங்க இந்த அறிவாய்ப்பாக பயன்படுத்திக்கிங்க. இதை வீடியோ பார்க்குறவங்களும் சரி, இங்கே உட்காந்து அறிவாக்கில் கேட்குறவங்களும் சரி. திட்டுறவங்களாம் திட்டிட்டு போகிறான், திட்டு தான் திண்டுக்கல், வைய தான் வைரக்கல். அடுத்தவன் 1000 கமெண்ட்ஸ் போட்டாலும் நான் அதை பற்றி எப்பயுமே கவலைப்பட மாட்டேன். நான் எப்பயுமே என்னுடைய வழி தனி வெளி தான். நான் இங்கே இருக்கும்போது கரெக்டாக இருப்பேன். வீட்டுக்கு போய் நான் எப்படி இருக்கிறேன்னு யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன். ஸோ என்னுடைய வாழ்க்கை பயணம் நல்லா தான் போயிட்டுருக்கு. என் எதிரிங்களுக்கு முன்னாடி நான் முகத்தரை கிளிக்கணும், மதுரகாளி உட்கார வைக்கணும். இதுதான் என்னோட ஒரே குறிக்கோள். இது நானாக நடத்தலை, தானாக நடக்குது. மதுரகாளி உட்கார வைக்கிறது நான் வந்து இப்போ பண்ணலாம் அப்பப்பெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அவளே உட்காரன்னு சொல்லி சத்தியவாக்கு கொடுத்துருக்கா. அதை பிரகாரம் இப்போ வாக்கு போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். அனைவரும் வரணும். அம்மன் அருள் பெருக. 9, 10 ரொம்ப கிராண்டாக இருக்கும் விழா. அதே மாதிரி தீர்த்தக்கூட விழாவில் கருப்பு சாமியும் காளி வேஷம் போட்டு நல்லா ஜெகஜோதியாக வராங்க, ஆடி பாடி. கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும்.